ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் க்ரியேஷன் தான் பார்க்க போகிறோம். எம்எஸ் வேர்டில் நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம், நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெம்ப்ளேட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படியும் சர்ச்சில் போயிட்டு வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணி எடுக்க போகிறீங்க. இல்லை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸில் உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கும்போது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ வேர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுமே அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது blank தான். அது பக்கத்தில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதில் இருக்கிற டெம்ப்ளேட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் டூர் அப்படின்னும் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் வேர்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எங்கள் வீடியோவில் புரியாததை நீங்கள் அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து கூட படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திங், இப்போ நீங்கள் வேர்டு blank ஷீட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணதுமே என்னோடய இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரூலர், கிரிட் லைன்ஸ் இந்த இதெல்லாம் நிறைய காமிச்சிருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, இந்த ரூலர்லாம் எப்படி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ரூலர் நம்ம மெஷர்மெண்ட், அதாவது ஒரு A4 ஷீட்டில் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்ற லைனோட இது தெரியணும். ஸோ அதுக்காக தான் அந்த ரூலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா மேலே இண்டென்ட் அலைன்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த அலைன்மெண்ட்டை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டூல்ஸ்லாம் மேலே கொடுத்துருப்பாங்க. ஹேங்கிங் இண்டென்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இண்டென்ட் இருக்கும், ரைட் இண்டென்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த கிரிட் லைனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூலரில் கிரே லைனுக்கும் ஒயிட் லைனுக்கும் நடுவில் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு ஆரோஸ் காமிக்கும். அந்த ஆரோஸை அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா கிரிட் லைன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் டைப் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டைப் பண்ண முடியாது. நம்ம எந்த இடத்துல இண்டென்ட் வைக்கிறீங்களோ அங்கேருந்து தான் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்கேலிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால மட்டும் டைப்பிங் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்கள் மார்ஜின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அந்த மார்ஜினை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு பேஜுக்கும் மார்ஜின் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா அலைன்மெண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பண்ணுற டெக்ஸ்ட் கீழே டவுன் ஆகிட்டே வரும். ஸோ இப்போது 120 கேரக்டர்ஸ் டைப் பண்ணியிருக்கீங்க இந்த அலைன்மெண்ட்டில் அப்படின்னாக்கா, அந்த 120 கேரக்டர்ஸ் தான் அந்த 1 பேஜில் செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணும்பொழுது ஒன்று குறையலாம், இல்லை கூடலாம். ஒரு பேஜ் எக்ஸ்ட்ரா வரலாம். அதுக்கப்புறம் நேவிகேஷன் பேன் ஷார்ட்கட்லாம் லாஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுத்தேன். ஸோ இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. நேவிகேஷன் பேன் எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க. இப்போ நார்மலாக நீங்கள் நிறைய டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோன்றதே நமக்கு தெரியாது. ஸோ நிறைய காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த டைட்டிலு, ஹெட்டிங்கு, சப்டைட்டிலு இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. இப்போ ஹெட்டிங் அப்படின்னா இந்த ஸ்டைல், இந்த ஃபாண்ட் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ்டு டிசைனில் போய்ட்டு நீங்கள் ஹெட்டிங் என்ன டைப்பில் வேணுன்றதெல்லாம் கொடுத்துக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஹோம் பேஜ்லேயே பார்க்கலாம். ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல டைட்டில் ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2ன்ட்டு 2 ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை நீங்கள் டைப் பண்ண ஒரு எழுத்துக்கு அந்த ஸ்டைல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹெட்டிங்ஸ் வரும்போது நேவிகேஷன் பேனில் பார்க்கும்போது அது எல்லாமே ஹெட்டிங்ஸில் இருக்கிறதுனால அது காமிக்கும். ஸோ அது கீழே நான் இன்னொன்று ஏதாவது டைப் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சப்டைட்டில் டைப் பண்ணிகிட்ருக்கேன். சப்டைட்டில் டைப் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த இடத்துல ஹெட்டிங் மட்டும் தான் காமிக்கும். ஸோ அதே செகண்ட் ஹெட்டிங் 2 அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அது எனக்கு டைட்டில் 2வாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த டைட்டில் 2 எங்கே வேணும், அதில் என்ன எழுதியிருக்கோம், என்ன டைப் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு புக்கு நீங்கள் எழுதுறீங்க, இல்லை ஒரு தீசிஸ் எழுதுறீங்க, ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னும் பொழுது இந்த வேர்ட் டாக்குமெண்ட் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் பிளாகர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா நிறைய தெரிஞ்சிருக்கும் டைட்டில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஹெட்டிங்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். டைட்டில் அப்படின்றது என்ன கண்டென்ட் எழுத போகிறீங்களோ அந்த கண்டென்ட்டோட ஒரு யூனிக் நேம் தான் டைட்டில். அதுக்குள்ளே எவ்வளோ டாபிக்ஸ் வருதோ அது எல்லாமே ஹெட்டிங்ஸ். ஸோ இதை ப்ரிவ்யூவாக பார்க்கணும் அப்படின்னா பேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுலேயே நீங்கள் எதனா வேர்டு ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்றபோது அது ரிசல்ட்டில் வரும். ஓகேங்களா? இப்போ Ctrl+H அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்க, இல்லை Ctrl+F கொடுத்து ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா நேவிகேஷன் பேனில் ரிசல்ட் ஏரியாவில் எந்த சென்டென்ஸில் அந்த வேர்டு வருது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நேவிகேஷன் பேனை யூஸ் பண்ண கற்றுக்குங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி கற்றுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கற்றுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நடுவில் நிறைய உங்களுக்கு தெரியாதது கூட இருக்கலாம். ஸோ எது உங்களுக்கு தெரியல அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்கலாம்.
இப்போ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் திங் ஃபார்ம் க்ரியேட் பண்ண வந்தோம் இல்லையா? ஸோ ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். டெவலப்பர் டேப், உங்களோட வேர்டில் டெவலப்பர் டேப் இருக்கான்னு பாருங்கள். ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெவலப்பர் டேப் இருக்கும். அப்படி டெவலப்பர் டேப் வந்து எனேபிள் பண்ணல அப்படின்னா எப்படி எடுக்கிறது? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஃபைல் இருக்குது இல்லையா, உங்கள் ஹெடரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் சேவ் பட்டனுக்கு கீழே ஃபைல் அப்படின்னு எழுதியிருக்கோம், தெரியுதுங்களா? ஸோ அந்த இடத்துல ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன் அப்படின்ற இதுவை செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் அப்படின்னு போங்க, கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது கீழே அட்வான்ஸ்டு கீழே கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ரைட் சைடில் டெவலப்பர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து எனேபிள் ஆகிருந்துச்சுன்னா அப்படியே ஓகே கொடுத்துருங்க. எனேபிள் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஒன்ஸ் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிக் மார்க் வந்துடும். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட டேப்பில் டெவலப்பர் டேப் வியூக்கு அப்புறமா டெவலப்பர்னு வந்திருக்கும். ஸோ டெவலப்பர் வந்திருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைன் மோடை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிசைன் மோடு ஆன் ஆகிடும். இப்போ டிசைன் மோடு ஆன் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் நிறைய இருக்குது. ஒன்று வந்துட்டு ரிச் டெக்ஸ்ட் கண்டென்ட் கண்ட்ரோல் இருக்குது, பிளெயின் டெக்ஸ்ட் கண்டென்ட் கண்ட்ரோல் இருக்குது, அதே மாதிரி பிக்சர் கண்டென்ட் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற என்ன வேல்யூ, என்ன ஆப்ஜெக்ட் நீங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ராப் டவுனாக இருக்கலாம், இல்லை ஒரு செக்லிஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டேட் பிக்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய டூல்ஸ் இருக்குது, அது எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் ஜென்ரலாக இன்னொரு ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட் ஃபார்ம்னு வச்சுக்கலாமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்போம், நேம் என்னென்னு அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ நேமை வந்து நம்ம டைப் பண்ணிக்கிறோம். ஸோ நேம் வந்து சில பேர் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுவாங்க, சில பேர் ஸ்மால், சில பேர் மிக்ஸ்டு லெட்டர்ஸில் எழுதுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம கேபிட்டல் லெட்டர்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அவங்க ஈஸியாக எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது என்டர் பண்ணுறோம். இப்போது அவங்க நேம் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்டர் யுவர் ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஆல்ரெடி கிளிக் அண்ட் எடிட்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, அதை டெலிட் பண்ணிவிட்டு இதை கொடுத்துட்டு இதோட கலர் வந்துட்டு ஃபாண்ட் கலரை வந்து நம்ம லைட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக வச்சுட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா தெரியாது. இல்லை பேக்ரவுண்ட் பேஜை வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க, ஃபார்ம் கலர் வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஒயிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேம் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன டைப் பண்ணலாம்? இப்போது காலேஜ் படிக்கிறாங்க, இல்லை ஒரு ஜாப் ஃபேருக்காக ஒரு அப்ளிகேஷன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்றதுனால காலேஜ் நேம் கேட்குறேன். ஸோ காலேஜ் நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பிளெயின் டெக்ஸ்ட், ரிச் டெக்ஸ்ட் இல்லாமல் பிளெயின் டெக்ஸ்ட்டாக கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்ம வந்து காலேஜ் நேமை வந்துட்டு எழுத சொல்லலாம். சில பேர் வந்து ஷார்ட்கட்டாக எழுதிடுவாங்க, அதாவது ஏடிஎம்கே அந்த மாதிரி எதனா எழுதிடுவாங்க. ஸோ அந்த காலேஜஸில் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் காலேஜ் ஃபுல் நேமாக எழுதுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலேஜ் நேம் இருக்குது, XYZ அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லை ABCD அப்படின்னு இருக்குன்னா ஸோ அந்த ABCDக்கான ஃபுல் ஃபார்ம் இருக்கும் சில காலேஜஸ்க்கு. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக கொடுக்கறதுக்காக தான் காலேஜ் நேம் அப்படி கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டேட்டு. இப்போ நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்கோமோ அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, அங்கே நிறைய பேர் வராங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கறதுக்காக எந்தெந்த ஸ்டேட்லேருந்து வேணாலும் வரலாம். ஸோ நம்ம எந்த ஏரியாவை கவர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ராப் டவுன் தான் எடுத்துருக்கோம். ட்ராப் டவுன் எடுத்துகிட்டு அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டிஸில் போங்க, இல்லைனா மேலே ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா டைட்டில் அப்படின்னு இருக்கும், அதில் வந்துட்டு நம்ம ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஷோ ஆஸ் பவுண்டிங் பாக்ஸ், உங்களுக்கு பவுண்டிங் பாக்ஸில் காமிக்கணுமா இல்லை ஸ்டார்ட் எண்ட் டேக்கில் காமிக்கணுமா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பவுண்டிங் பாக்ஸே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ப்ளூ கலர் மாதிரி பர்பிள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த கலர்லாம் சூஸ் பண்ணிவிட்டு லாக்கிங் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கண்டென்ட் கண்ட்ரோல், அதாவது நம்ம இப்போ என்ன கொடுத்துட்ருக்கோமோ அதை லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, அதை யாரும் டெலீட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே இடத்துல ஆட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை ஆடை கொடுத்துட்டு டிஸ்பிளே நேமில் என்ன வேணும், வேல்யூவில் என்ன வேணுன்றத நீங்கள் தனித்தனியாக கூட கொடுத்துக்கலாம். சில டைம் வந்து 1ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே 1ன்னு வரும், அது செலக்ட் பண்ணதும் வேல்யூ வந்து தமிழ்நாடுன்னு ஸ்டோர் ஆகும். சம்டைம்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து 1ன்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரெண்டுமே வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கிறேன், ரிமூவ் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு ஒரு ஸ்டேட் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ கர்நாடகா அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் கர்நாடகான்னு டைப் பண்ணதும் ஓகேன்னு கொடுங்க. ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டேட்டை ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கானா அப்படின்றதுக்கு டைப் பண்ணியிருக்கேன். ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னாக்கா விட்டுருங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டேட் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போ 3 ஸ்டேட் கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுமே உங்களுக்கு அந்த பாக்ஸில் என்ன வேணும்னு சொல்லி போட்டிருந்தோமோ அது வந்துருச்சு. ஸ்டேட் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செக் பாக்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லைனா அதுக்கு முன்னாடி வந்து டேட் பிக்கர். இப்போ டேட் பிக்கர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட். ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது அதுக்கு ஸ்டார்ட் டேட் இருக்கும். இல்லை ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இப்போ ஈவெண்ட் ஸ்டார்ட் டேட் அப்படின்னு போட்டுட்டு டேட் பிக்கரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். டேட் பிக்கரில் நீங்கள் எந்த டேட்லேருந்து என்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையுமே சூஸ் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு. அப்படி இல்லைனா ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. அவங்களே டேட்டை வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. எந்த ஸ்டார்ட் டேட் நீங்கள் எங்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டார்ட் டேட் வந்துடும். ஸோ அதே மாதிரி ஈவெண்ட் எண்டு டேட்டுமே நம்ம கொடுத்துட்டு அதுக்குமே டேட் பிக்கரை கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ராப் பாக்ஸ். இப்போ வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு அந்த இடத்துல நம்ம ட்ராப் பாக்ஸை கொடுத்துக்கலாம். இந்த செக் பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஒரு டிக் போட்ட மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இது எதுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஆர் நோ ஆப்ஷன் தான். இப்போ வராங்க அப்படின்னா அதை டிக் பண்ணுவாங்க, வரல அப்படின்னாக்கா அதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இந்த வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பவுண்ட்ரி பாக்ஸ் கலர்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கே வந்து செக்டு சிம்பிள் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல சேஞ்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற ஷேப்ஸ் வேணால் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பர்டிகுலராக நான் வந்து ஸ்மைலி வேணால் ஸ்மைலி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தம்ஸ் அப், தம்ஸ் டவுன், அப் டவுன், ஹேண்ட் ஷேக் மாதிரி காமிச்சிட்டு உங்களுக்கு என்ன சிம்பிள்ஸ் வேணுமோ அந்த சிம்பிள்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வராங்க அப்படின்னாக்கா ஓகே அப்படின்றதுக்கு ஸ்மைலியும் ஸ்மைலியும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேட் ஸ்மைலியை நான் மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்றதுக்கு சேட் ஸ்மைலி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் ஓகே கொடுத்துட்டு இந்த ஃபார்மை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார்மில் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம எடிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை யார் அது ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த ஃபார்மில் இருக்கிற டேட்டாவை டெலிட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக எடிட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஃபார்மேட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஸ்டார்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதுக்குள்ளே டீப்பாக போகல. நம்ம வந்து எடிட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். எடிட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன சேஞ்சஸ் நம்ம பண்ண போகிறோம், எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாமல் அப்படியே ரீட் ஒன்லியில் ஓப்பன் பண்ணி ஃபார்மை அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு டேட்டாவுமே சேவ் ஆகாது. அதுவே நம்ம வந்து ஃபில்லிங் இன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நமக்கு ஷேர் பண்ணி விட்டுடலாம். எத்தனை வாட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அது ஃபார்மாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ சேவ் ஆஸ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் போயிட்டு வேர்ட் டெம்ப்ளேட்னு செலக்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் செலக்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்துட்டு .dotx அந்த ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகுது. ஸோ ஃபைல் நேம் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் என்ட்ரி ஃபார்ம் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டூடெண்ட் என்ட்ரி ஃபார்ம் வந்துட்டு டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது, டிசைனிங் மோடில் தான் இருக்குது. ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா டிசைனிங் மோடு வந்து க்ளோஸ் ஆகிடும். மறுபடியும் நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ ஓப்பன் ஆகும்போது டெம்ப்ளேட்டாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் 1 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நேம் கொடுக்கலாம். நம்ம சேனல் நேமே கொடுத்துக்கலாம். ஸோ நேம் கொடுத்தாச்சு. நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலேஜ் நேம் இருக்குது. காலேஜ் நேமில் நம்ம காலேஜ் எந்த காலேஜோ நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்களோ அந்த காலேஜை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அது கீழே ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ஒரு ட்ராப் டவுன் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ செலக்ட் பண்ணுற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஏரோ காமிக்குது. இப்போ ட்ராப் டவுன் வந்துருச்சு. அதில் வந்து எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். டேட் பிக்கரை ஜஸ்ட் செலக்ட் பண்ணதும் டேட்டு அந்த மந்தோட இது காமிக்கும். இல்லை ப்ரீவியஸ் மந்த்து நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். டேட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணதுமே டேட் அங்கே உள்ளே வந்துடும். போய் டைப் பண்ணோம், இவங்க இப்படி டைப் பண்ணுவாங்க அப்படி டைப் பண்ணோம், இல்லை சில பேர் வந்து டேட்டில் ஸ்லாஷ் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒன் டைம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மைலி இருக்கும். செகண்ட் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேட் ஸ்மைலியாக சேஞ்ச் ஆகிடும்.
ஸோ எஸ் ஆர் நோ தானே. ஸோ ரெண்டே ஆப்ஷன், அதனால் ஒன் டைம் செகண்ட் டைம் அது ஓப்பன் அப்படியே இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் அது கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் திரும்பவும் நம்ம போயிட்டு சாதாரண வேர்ட் டாக்குமெண்ட்டாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு வேர்ட் டாக்குமெண்ட்டாகவே சேவ் ஆகிடுச்சு. நேம் 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். மேலே இருக்கிறது டெம்ப்ளேட்டு ஃபார்மு. ஸோ திரும்பவும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் இன்னொரு டாக்குமெண்ட்டாக தான் ஓப்பன் ஆகும். இதில் எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லை. ஸோ நீ இதை இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை வாட்டி அதை ஓப்பன் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இன்னொரு டாக்குமெண்ட் சேவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்ம் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பின் பண்ணிடலாம்.